ஹாய்ங்க, ஃபாரஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் ஜங்கிள். இன்னைக்கு திங்கள். எனக்கு தான் வயசாகுதுன்னு பார்த்தனா நான் வச்சிருக்க பாண்டாக்கும் வயசாகிட்டு இருக்குது. அங்கங்க கிழிஞ்சிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. மாசம் மாசம் இஎம்ஐ பிரச்சனை எப்படி வருதோ அதே மாதிரி மாசம் மாசம் உடம்பு சரியாம போயிடுது. எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, தண்ணி குடிங்க, எல்லாம் சரியா போயிடும். இதெல்லாம் நிலவரமே இல்லாம படுத்து கிடந்தான். ஆனா இன்னைக்கு பார்த்தா என்ன அப்படி தெரியாது. இதுதான் கோளாறு ஜீவா. இந்த மாசம் மட்டும் எனக்கு 3 ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. 4 வாட்டி வயிற்ற கலக்கிட்டு போயிருக்கு, 2 வாட்டி குளிர் ஜுரம் வந்திருக்குது. எல்லாம் போயிட்டு இருக்க வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி அபஸ்குணமா நடக்குதுன்னு என் அறிவாளி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும் போது அவங்க சொன்ன ஒரே வேர்டு என்னன்னா, உனக்கு திஷ்டி பட்டிருக்கு அப்படின்ட்டு. இந்த திஷ்டி கழிக்கிற மேட்டரை திண்ணையில வச்சுட்டு உடற்பயிற்சி கூடத்துக்கு வேகமா கிளம்பி போயிட்டேன். அங்க மாஸ்டர் ஐயா, நீ நிக்கல் குந்தல் பண்ணும் போது ஏமாத்துற, அதனால பக்கத்துலயே நிக்கிறேன், இன்னைக்கு நீ 100 நிக்கல் குந்தல் போடணும்னு சொல்லிவிட்டாரு. அந்த 100 நிக்கல் குந்தல் பண்றதுக்குள்ளேயே வானத்துல இருந்த ஆயா தாத்தா எல்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு நல்ல குளியல போட்டுட்டு நம்ம எனர்ஜி ட்ரிங்கான டீயை போய் குடிச்சு முடிச்சுட்டு வர வழியில ஒரு அழகான விஷயத்த பார்த்தா. இந்த பிங்க் கலர் பூ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆன்டி வீட்டுக்கு தான் வந்தேன். நானு ஏரியாலேயே என்னை எல்லாரும் நல்லா பாத்துப்பாங்க. இந்த ஆன்டி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பாத்துப்பாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே டிஸ்டி கழிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு டிஸ்டி கழிச்சு விட்டாங்க. தொடர்ந்து 3 நாள் திருஷ்டி கழிக்கணுமா, அப்பதான் பீடெல்லாம் போகுமா. வீட்டுக்கு வந்துட்டு நானும் விரும்பாண்டி படத்தை பார்த்துட்டு என்னால அருமையா முடிச்சுக்கிறேன். எல்லாம் தொடர்புல இருங்க. பை.